பகவான் பாபா நீதானையா. அருள் மாமலையே அழியா புகழே உனையன்றி வேறு கதியேதையா. அடியார் வாழ்வில் தடை பல நீக்கும் ஸ்ரீ சாயிநாதன் நீதானையா. உனையே நாடி உன் புகழ் பாடி வருவோம் நாங்கள் கண் பாராய். விடியாவானம் நொடியினில் பூக்கும் அதுவும் முந்தன் அருளாகும். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பு காலை வணக்கங்கள். வரம் தருவாய் இறைவா தொகுப்பிலே நமது சாய்நாதனுடைய அற்புதங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் நேற்றைய தினம் இந்த குஷாபாவ் கதையை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏகாதசி இன்னைக்கு வெங்காயம் சாப்பிட வச்சுட்டு அப்போ அவனை சாப்பிட சொன்னா அவன் என்ன சொன்னான், இல்லை பாபா நீங்கள் சாப்பிட்டு கொடுங்கன்னா பாபா சாப்பிட்டு இவன்கிட்ட கொடுத்தார். அப்போ நான் என்ன சொன்னேன், இதன் இடைச்செருகலாக இந்த ஜாதி மதம் பேதம் பார்க்கக்கூடாது என்பதற்கு பாபா ஒரு சம்பவத்தை நடத்தி காட்டினார். அதுதான் உண்மை. என்ன அப்படின்னா, இப்போ அந்த கதைக்கு போயிட்டு நம்ம திருப்பி குஷாபாவ் கதைக்கு போவோம். ஒரு நாள் ராமநவமி உற்சவம் நடக்கிறது எங்கள் துவாரகமாயில், ரொம்ப கிராண்டாக. துவாரகமாயில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாபாவுடைய துவாரகமாயில் ராமநவமி ரொம்ப விசேஷம், கோகுலாஷ்டமி ரொம்ப விசேஷம். அதை விட இந்த உருஸ் பண்டிகை என்ற இஸ்லாமியர்களுடைய பண்டிகை ரொம்ப விசேஷம். எல்லாமே கொண்டாடுவார் பாபா. அந்த வகையிலே ஒரு 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 வாட்டி ராமநவமி பண்டிகை நடக்கிறது. ராமநவமி பண்டிகை நடக்கும்போது பாபாவுடைய இந்த இஸ்லாமிய பக்தர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமும் அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போது இந்த ஹிந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு சின்ன தகராறு வருது. நாங்கள் தான் முன்னாடி போவோம், இது எங்கள் பண்டிகை. அவன் சொல்கிறான், இல்லை பாபா எங்கள் ஆள். அவன் யார், இஸ்லாமியர்கள் சொல்ல பாபா எங்கள் ஆளுன்றான். இவன் சொல்கிறான், இல்லை பாபா எங்கள் ஆள், பாபா ஹிந்து, பாபா பிராமணன், பாபா ஹிந்து, ஒவ்வொருத்தரும் ஒரு ஜாதி சொல்கிறான். பாபா பார்த்து சிரிச்சுன்னே இருக்கா துவாரகமாயில். இல்லைட்டு ஜாலியாக அப்படி பாபா ஆடிண்டே அவர் இந்த ராமநாமம் நடக்கிறது, ராமகோஷம் நடக்கிறது, கிருஷ்ணர் ராமம் பாடப்படுகிறது, ஜாலியாக எல்லாம் பஜன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் பாபா கோபம் வந்துருச்சு, பயங்கர கோபம். இது மாதிரி சண்டை போட்டுதான் என்ன பண்ணுறார் பாபா, கிட்டத்தட்ட அடிக்கிற நிலைமைக்கு போயிடுறாங்க, அடிதடி நிலைமைக்கு போயிடுறது இந்த ஹிந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும். உடனே பாபா என்ன பண்ணுறாரு, ஒரு ஹிந்துவை கூப்பிட்றாரு, இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஒரு குச்சி எடுத்து அந்த ஹிந்துவை அடின்னு அடிக்கிறார். பயங்கர அடின்னு அடித்த உடனே ரத்தம் விளாராயிடுது. அவன் முதுகெல்லாம் பயங்கர ரத்தம் பட்டையா. இப்போது இந்த இஸ்லாமியர்கள் இதை பார்த்து ஒரே சந்தோஷம், பார்த்தியா நம்ம ஆள் ஹிந்து அடிச்சிட்டா இருப்பார் அப்படின்னு அவங்களுக்கு சந்தோஷம். உடனே பாபா என்ன தெரியுமா பண்ணுறாரு, யாரும் எதிர்பாராத விதமாக அந்த முஸ்லீம் கூட்டத்திலேருந்து ஒருத்தரை கூப்பிடுறாரு, நீ வாடா அப்படின்னு. ஐயோ யாருக்கு அடி விட போதுன்னு பயந்துட்டே அவங்க எல்லாம் வராங்க. யாரோ ஒத்தமான்றாரு. ஒரு ஆளை கூப்பிட்டு எப்படி இவனை இந்த ஹிந்து சகோதரனை அடித்தாரோ அதே மாதிரி அவனை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. அடித்தா அவனுக்கும் ஒரே ரத்தம் விளாராயிடுது உடம்பெல்லாம். இப்போ என்ன பண்ணுறார் பாபா, 2 பேரையும் பக்கத்தில் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு 2 பேர் மேலேயும் கை வைக்கிறார். இப்படி அந்த ரத்த பகுதியில், அந்த ரத்தத்தில் ரெண்டு பேரோட முதுகுலையும் கை வைக்கிறார். கை வச்சுட்டு எடுத்துட்டு இப்படி கலந்துட்டு மக்கள்கிட்ட கேட்குறாரு, அந்த ஹிந்து முஸ்லீம் மக்கள்கிட்ட, சரி நான் ஹிந்துவா முஸ்லீமா பிராமணனா இதை நான் இப்போ சொல்கிறேன், ஆனால் உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு. என்ன டெஸ்ட்டுன்னு கேட்குறாங்க. இந்த 2 கையில் ரத்தம் இருக்குல்ல, இதில் எது முஸ்லீம் ரத்தம் எது ஹிந்து ரத்தம் அப்படின்னு பிரித்து காமிச்சிட்டேன்னா நான் யாருன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னாலும். என்ன எப்படி பண்ண முடியும், யாரால் ப்ரூவ் பண்ண முடியும்? 2 பேரோட ரத்தமும் கலந்தாச்சு,
இதில் ஹிந்து ரத்தம் எங்கே இருக்குது, முஸ்லீம் ரத்தம் எங்கே இருக்குது? இதை பாபா சொன்ன உடனே அந்த ஹிந்துக்கள் யார் சண்டை போட்டாங்களோ அந்த முஸ்லீம்கள் ஹிந்துக்கள் எல்லாம் பாபா முன்னாடி காலில் விழுந்து, பாபா எங்களை மன்னிச்சிருங்க பாபா, இந்த அறியாமலை பண்ணிட்டோம். இப்போது ஜாதி மதம் இல்லை என்பதற்கு பாபாவை விட இது போன்ற ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியவர்கள் இருக்க முடியாது என்பது நிச்சயம். நான் ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த குஷாபாவ் கதை நடுவில் பாபா ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இவன் இந்த குஷாபாவ் பிராமணன் சொல்லிக்கிறான், ஆனால் ஏகாதசி இன்னைக்கு வெங்காயத்தை சாப்பிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே எல்லாரும் கேட்குறாங்க, இல்லை பாபா நீங்கள் கூட தானே சாப்பிட்டீங்கன்னு யாராவது கேட்க முடியுமா? தைரியமாக கேட்க முடியாது. ஆனால் குஷாபாவ் தைரியமாக கேட்குறான். ஏன்னா அவன் உண்மை தானே சொல்கிறான். பாபா என்ன பாபா விளையாடுறீங்க, நீங்கள் தான் என்ன கம்பல் பண்ணி சாப்பிட சொன்னீங்க, அது மட்டும் இல்லை நீங்களும் சாப்பிட்டீங்க அப்படின்றான். பாபா சொல்கிறார், நான் சாப்பிட்டேனா அப்படின்னு கேட்குறாரு. மக்கள்லாம் பாபா சொல்கிறதான் நம்புவாங்க, குஷாபாவ் சொல்கிறத எப்படி நம்புவாங்க? நான் சாப்பிட்டேனா, நான் எங்கடா வெங்காயம் சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்குறாரு திருப்பி. ஐயோ பாபா என்ன பாபா பொய் சொல்கிறீங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டு தானே பாபா நான் சாப்பிட்டேன். சரி நான் வெங்காயம் சாப்பிட்டேனா? ஆமாம் நீங்கள் சாப்பிட்டீங்க, சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு பாபா உடனே என்ன காரியம் பண்ணானா தெரியுமா? வாந்தி எடுத்தாராம். வாந்தி எடுத்துட்டு இதில் எங்கேயாவது வெங்காயம் இருந்தால் எடுத்து கொடுறான்னாராம். அன்பர்களே மிகப்பெரிய ஆச்சரியம். நான் இது 2-3 விஷயத்தில் இதை முடிச்சு போடுறார் பாபா. ஒன்று ஜாதி மத விஷயம், இன்னொன்று இந்த பிளாக் மேஜிக் பண்ணி இந்த மந்திரம் தந்திரம் பண்ணி இந்த மாயவித்தை பண்ணியே பழப்ப நடத்திருந்தவன். இப்போ அவனுக்கு ஒரு மாயவித்தை காமிச்சு அவனை திருத்தணும்னு பாபா முடிவு பண்ணிட்டாரு. இப்போது பாபா வாந்தி எடுக்கிறார். வாந்தி எடுத்த உடனே பாபா சொல்கிறாரு, நான் வெங்காயம் சாப்பிட்டேன்னு இந்த குஷாபாவ் சொல்கிறாள். மக்கள்கிட்ட கேட்குறாரு பாபா, என்ன விளையாட்டு பாருங்கள். மக்கள்கிட்ட கேட்குறாரு, இதில் ஏதாவது வெங்காயம் இருந்தால் எடுத்துக்கூடுன்னு சொல்கிறார். இவன் பார்த்தான், குஷாபாவை பார்த்து மிரண்டு போயிடறான். ஏன்னா இந்த வேலையை அவன் பண்ணினான்ல, இந்த மேஜிக் அவன் தானே பண்ணியிருந்தான் பிரேஸ்லெட்டை வச்சு, அதை வரவழைக்கிறது இதை வரவழைக்கிறதுன்னு. இப்போ பாபா டைரெக்டாக வாந்தி எடுத்திருக்காரு இல்லையா? வாந்தி எடுத்தால் அதில் வெங்காயம் இருக்கணும் இல்லை, பாபா சாப்பிட்டுருந்தா. ஆனால் வெங்காயம் இல்லை, வெங்காயத்துக்கு பதிலாக என்ன தெரியுமா அங்கே இருந்தது? அத்தனையும் உருளைக்கிழங்காக இருந்தது. அத்தனையும் உருளைக்கிழங்கு. அவர் வாந்தி எடுத்தது அத்தனையும் உருளைக்கிழங்காக இருந்தது. இவன் பார்த்து குஷாபாவை பார்த்து பக்கா சரண்டர் பாபாட்ட. ஐயோ இவ்வளோ பெரிய மகான் முன்னாடி நம்மளோட இந்த பிளாக் மேஜிக்கு, இந்த வரவழைக்கிறது, இந்த விபூதி வரவழைக்கிறது, சே அவன் வெக்கமாக போயிடுச்சான். உடனே என்ன பண்ணான்னா, அவன் செய்த காரியம் இருக்குது பாருங்கள். அடுத்த நிமிஷம் அவர் பண்ண காரியம், அவர் வாந்தி எடுத்தார்ல பாபா, வாந்தி எடுத்ததை அப்படியே எடுத்து அப்படியே அவன் சாப்பிட்டானா. அந்த உருளைக்கிழங்கா இருக்குது, அந்த வாந்தி இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்து சாப்பிட்டானா. பாபாவுக்கு பயங்கரமாக கோபம் வந்துருச்சான். பயங்கர கோபம் வந்து கண்ணெல்லாம் செவந்து போய், ரொம்ப ரேராக தான் பாபாவுக்கு அந்த மாதிரி ஒரு கோபம் வரும். ஒரு பயங்கரமான கோபம்னு சொல்லுவாங்க தெரியுமா? பாபாவுக்கு பயங்கரமான கோபம் வந்து, ஹே குஷாபாவ் என்ன காரியம் பண்ணுற நீ, என்ன எவ்வளோ பெரிய அசிங்கம் அது, நீ பண்ணலாமா? நான் எடுத்த வாந்தியை போய் நீ எடுத்து சாப்பிட்றிய, நீ சாப்பிட்லாமா அது மாதிரி அப்படின்னு பாபா ஆத்திரம் சொன்ன உடனே குஷாபாவ் தன்னை புரிஞ்சுட்டான்ல. அவன் நம்ம ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சுட்டான். பாபா எதிர்க்க நான் தூசின்னு தெரிஞ்சுட்டான். எந்த மந்திர தந்திரத்தால் அவன் பேர் வாங்கி புகழ் வாங்கி சம்பாத்தியம் பண்ணானோ, அதே குஷாபாவ் இப்பொழுது பாபா பண்ணி இந்த மந்திரத்தை பார்த்து, இந்த தந்திரத்தை பார்த்து அவர் ஒன்றுமே பண்ணல. வெங்காயத்தை சாப்பிட்டாரு, வாந்தி எடுக்கிறாரு. அந்த வாந்தியில் வெங்காயத்துக்கு பதிலாக உருளைக்கிழங்கு இருக்குது. இதை பார்த்து மிரண்டு போகாமல் என்னங்க பண்ணுவான் அவன் மட்டுமல்ல நண்பர்களே, ஷீரடி மக்கள் அனைவரும் திகைத்து போய் நிற்கிறார்கள். உடனே பாபா மனசு இறங்கி, நான் ஏற்கனவே அடிக்கடி இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறேன், பாபாவுடைய மனசு இந்த மெழுகை விட இளகிய மனது என்று சொல்லியிருக்கிறேன். அப்படியே மகான் அப்படியே கனிஞ்சு போய் அந்த குஷாபாவை தொட்டு, என்ன காரியம் பண்ண, இன்னைக்கு நான் உன்னை ஆசீர்வாதம் பண்ணுறேன். அவன் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு பாபா கூட இருந்து, ஆனால் அவ்வளோ நாள் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணல. அவர் இன்னைக்கு சொல்கிறார் பாபா, நான் இன்னைக்கு உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன். ஆனால் அவன் மாரில் கை வச்சு, அவன் தலையில் கை வச்சு பாபா சொல்கிறாரு, நீ எப்பொழுது என்னை நினைத்தாலும், நீ எங்கே இருந்தாலும் சரி, எந்த ஊரில் எந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, நீ என்ன நினச்சேன்னா, உனக்குன்னு ஒரு கஷ்டம் வந்து நீ நினச்சேன்னா, நான் அந்த நேரத்தில் உன் கையிலே உதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறார் பாபா. அது என்ன விஷயம்? மக்களும் ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்கள், நீங்களும் ஆர்வத்தோடு இருக்கிறீர்கள். அது என்ன விஷயம் என்பதை நாம்
நாளை பார்ப்போம். ஓம் சாய்ராம். தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம், மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி. ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் நம்ம ஒரு அனுபவத்தை பார்த்துட்ருக்கோம். அதாவது வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடிய ஒரு கணவன் மனைவி மகா சுவாமிகளோட சன்னிதானத்துக்கு வந்திருக்கா. அந்த கணவன் ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை செய்கிறவர். அவர் மனைவியோடு வந்திருக்கார். மகா சுவாமிகள்கிட்ட வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், எனக்கு வர பணம் போத மாட்டேங்கிறது, நிறைய கடன் வாங்கிட்டே இருக்கேன், நான் ரொம்ப அவஸ்தைப்படுற பெரியவா, நான் என்ன பண்ணணும்னு கேட்கறதுக்காக உட்காந்துட்டுருக்கார். மகா சுவாமிகள் அவருக்கு பதில் சொல்லலை, உட்காந்துட்டுருக்கார். இந்த நேரத்தில் ஒரு கணவன் மனைவி வரா, ஒரு பணக்கார கணவன் மனைவி வரா. இவா ரெண்டு பேரும் வந்து மகா சுவாமிகள்கிட்ட என்ன கொட்டுறா அப்படின்னா, பெரியவா எங்ககிட்ட பணம் நிறைய இருக்குது, இந்த பணம் எங்களுக்கு நிம்மதியை கொடுக்கல, எனக்கு வியாதியை கொடுத்துருக்கு, என்னோட பசங்க ஒரு தப்பான நடைமுறைக்குள்ளே போயின்னு இருக்கா, இதையெல்லாம் பார்த்துட்டு கணவனாகிய நானும் மனைவியாக இவளும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், வேளை வேளைக்கு சாப்பிட முடியல, ஏண்டா இந்த அளவுக்கு பணம் சேர்ந்து கொடுத்து, ஒருவேளை நம்ம ஏழையாக இருந்தால் நம்ம மனசில் நிம்மதி இருந்திருக்குமோன்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு வந்திருக்கிற பெரியவா, நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்கறதுக்காக வந்திருக்கா. மகா சுவாமிகள் பக்கத்தில் இந்த ரெண்டு விதமான தம்பதியர்களும் உட்காந்துருக்கா. அந்த பணக்கார தம்பதியர்களுக்கு மகா சுவாமிகள் ஆசீர்வாதம் பண்ணி, ஒன்றும் கவலைப்படாத எல்லாம் சரியாக போகணும்னு ஒரு பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிச்சி வச்சுட்டா. அந்த பணக்கார தம்பதியர்கள் அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. அவர்களுக்கு முன்னால் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த ஏழை கணவனையும் மனைவியையும் மகா சுவாமிகள் கூப்பிட்டா. கொஞ்சம் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தா. அப்போ இந்த கணவனை பார்த்து மகா சுவாமிகள் கேட்குறா, இப்போ வந்துட்டு போனாரே, இவர் சொன்னதெல்லாம் பார்த்தியா, இவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது, ஆனால் மனசில் நிம்மதி இல்லை, இவரோட பையன் ஒரு தவறான வழிக்கு போயின்னு இருக்கான், அதையெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு பலவிதமான வியாதிகள் இவருக்கு வந்திருக்கு, இந்த குடும்பமே இன்னைக்கு எந்த அளவுக்கு அவசப்பட்டுருக்குன்னு உனக்கு முன்னால் எல்லாத்தையும் சொன்னேன், உங்ககிட்ட பணம் இல்லை, ஆனால் மனசில் நிம்மதி இருக்குது, உன்னோட குழந்தைகள் உன் மேலே பாசமாக இருக்குன்னு சொல்கிற, நன்னா படிச்சுன்னு இருக்குன்னு சொல்கிற, உன்னோட மனைவி உன் மேலே அனுசரணையாக இருக்கா, நீயும் மனைவி மேலே அனுசரணையாக இருக்குன்னு சொல்கிற, இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பணம் அப்படிங்கிறது அதிகப்படியாக நுழைஞ்சதுன்னா பிரச்சனைகள் ஆரம்பிச்சுடுங்கிறத இந்த விஷயத்தை பார்த்ததுலேருந்து நீ புரிஞ்சுன்னு இருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ உன்னோட பசங்க படிச்சுன்னு இருக்கா, இதில் ஒரு பையன், உன்னோட மூத்த பையன் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டான் அப்படின்னா அவன் சம்பாதிச்சு கொண்டு வர பணத்தினால உன்னோட குடும்பம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு சந்தர்ப்பம் உண்டு. பணத்தை எந்த காலத்திலையும் நாம் சம்பாதிச்சுட முடியும், ஆனால் ஒரு நல்ல பரிபூர்ணமான தேகத்தையோ ஒரு சந்தோஷத்தையோ நாம் சம்பாதிக்க முடியாது. நம்ம மனநிலை எப்படி இருக்கோ அப்படித்தான் அமையும் அப்படின்னு அந்த கணவருக்கு மகா சுவாமிகள் சொல்லி அவருக்கு ஒரு பிரசாதத்தை கொடுத்து மகா சுவாமிகள் அனுகிரகம் பண்ணி அங்கிருந்து அனுப்பிச்சி வச்சார். மகா சுவாமிகள் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை மகா சுவாமிகள் சன்னிதானத்திலேயே நிகழ்த்தி ஒரு பணக்கார கணவரையும் ஒரு பணக்கார மனைவியையும் அங்கே வரவழைச்சு இவா ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பத்தை இங்கே கொட்டி இந்த ஏழை தம்பதியர்களுக்கு மகா சுவாமிகள் புரிய வச்சிருக்க.
வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற கேள்விக்கு மகா சுவாமிகள் ஒரு நிகழ்வின் மூலம் நமக்கு பல விஷயங்களை சொல்கிறார். ஒரு எளிமையான வாழ்க்கை அப்படிங்கிறது, பணத்தின் மேல் ஒரு பற்று இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது, ஒரு நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது தான் ஒரு பரிபூரணமான வாழ்க்கை. இதைத்தான் மகா சுவாமிகள் சொல்கிறார். நமக்கு எத்தனையோ செல்வம் இருந்தாலும், எத்தனையோ வசதிகள் இருந்தாலும், நமக்கு ஒரு அடிப்படை ஒரு சந்தோஷம் நம்ம மனசில் இல்லை அப்படின்னா அந்த பணம் இருந்தும் வீண். இதுபோல் இன்றைக்கு நாம் பார்க்க முடியும். எத்தனையோ குடும்பங்கள் எந்த விதமான ஒரு தான தர்ம சிந்தனை இல்லாமல், ஒரு நேர்மையான ஒரு நெறிமுறை இல்லாத ஒரு வாழ்க்கையினால் அந்த பணம் இருந்தும் அவஸ்தைப்படுறவளை நாம் பார்க்குறோம். அதே சமயத்தில் பணமே இல்லாமல் மனசில் ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷம் நிலவி, ஒரு அழகான ஒரு சூழல், ஒரு ஹிதமான ஒரு நிலைமை பல குடும்பத்தில் நிலவி அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதையும் நாம் பார்க்குறோம். வாழ்க்கையில் பணம் அப்படிங்கிறத விட மனம்தான் முக்கியம். இது மகா சுவாமிகள் பல சந்தர்ப்பத்தில் பல நிகழ்வுகள் மூலம் புரிய வச்சிருக்க. ஒரு தெய்வத்தை நாம் தரிசனம் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த தெய்வத்தை தரிசனம் பண்ண போகும்போது நாம் என்ன பொருளை வாங்கிட்டு போகிறோங்கிறது முக்கியம் கிடையாது. மகா சுவாமிகள் சன்னிதானத்துக்கு பல பக்தர்கள் பலவிதமான பழங்களையும் புஷ்பங்களையும் பல பொருட்களையும் வாங்கிட்டு வருவார். இதையெல்லாம் வாங்கிட்டு போனால் தான் அந்த தெய்வத்தை பார்க்க முடியும்னு கிடையாது. அந்த தெய்வம் இதையெல்லாம் வாங்கிட்டு வந்தால் தான் நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவேன்னு சொன்னதும் கிடையாது. அந்த தெய்வத்தோட சந்நிதிக்கு நாம் போகணும் அப்படின்னா முதல்ல உண்மையான மனசு, ஒரு பரிசுத்தமான மனசு நமக்கு இருக்கணும். இந்த பரிசுத்தமான மனசோட ஒரு தெய்வத்தையோ ஒரு மகானையோ நாம் அணுகும்போது நாம் வைக்கக்கூடிய பிரார்த்தனை அப்படியே நிறைவேறும். அத்தகைய காலத்தில், அத்தகைய ஒரு சூழ்நிலையில் மகா சுவாமிகளை எத்தனையோ பக்தர்கள் போய் பார்த்துருக்கா. மனசில் எத்தனையோ குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு ஆத்மார்த்தமான பக்தி அந்த பக்தர்களுக்கு இருந்ததுனால இந்த சுத்தமான ஒரு பக்தியோடு அந்த தெய்வத்தோட சந்நிதிக்கு போனால், அந்த தெய்வத்துக்கிட்ட தங்களோட கோரிக்கையை சொன்னால் அத்தனையும் பலிச்சுது. இன்றைக்கு பக்தி அப்படிங்கிறது நாமெல்லாம் ஒரு அவசர காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த அவசர யுகத்தில் நாம் இருக்கும்போது ஒரு மகாபெரியவா போன்ற மகான்கள் மேலேயோ வேறு எந்த மகான்கள் மேலேயோ ஒரு தெய்வத்தின் மேலேயோ நாம் வைக்கக்கூடிய பக்தி அப்படிங்கிறது ஒரு 100% சுத்தமாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. அந்த பக்தியில் கொஞ்சம் பிசுறு இருந்தாலுமே, கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலுமே, கொஞ்சம் போலித்தன்மை இருந்தாலுமே நாம் வைக்கக்கூடிய பிரார்த்தனை பலிக்காது. சிம்பிளாக உதாரணம் சொல்லப்போனால், நாம் வீட்டில் சமையல் பண்ணுவோம். அந்த சமையலில் அந்த உப்பு என்கிற அந்த பொருள் கொஞ்சம் அளவு கூடி போச்சுன்னா அந்த சமையல் ருசிக்காது. கொஞ்சம் குறைஞ்சு போச்சுனாலும் அந்த சமையல் ரசிக்கப்படாது. அந்த உப்பு என்பது அளவாக இருக்க வேண்டும். அதே போல் ஒரு தெய்வத்தை தரிசிக்க போனோம், ஒரு மகானை தரிசிக்க போனோம் அப்படின்னா நம்ம பக்தி ஒரு அபரிமிதம் இல்லாமல், கொஞ்சமும் ஒரு சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அந்த பக்தி பரிபூரணமாக இருக்க வேண்டும். அந்த பரிபூரணமான பக்தி மகா சுவாமிகள் மேலே இருந்ததால தான் பல பக்தர்கள் குடும்பங்கள் இன்றைக்கும் பேசப்படுகின்றன. அந்த பக்தர்கள் குடும்பங்கள் இன்றைக்கும் அந்த மகானை தொன்று தொட்டு ஆராதனை பண்ணி வந்து கொண்டிருக்கின்றன. அந்த பக்தி நமக்கெல்லாம் வேணும். அத்தகைய ஒரு ஆத்மார்த்தமான பக்தி என்றைய தினம் நம்ம மனசில் வருதோ அன்றைய தினம் மகா சுவாமிகள் நிச்சயமாக நமக்கெல்லாம் அருள்வார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு முதல்ல இருக்கணும். அடுத்த தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் எனும் பொருளே வேல் முருகா, உயிரின் உயிரே வேல் முருகா. ஓம் குருநாதா வேல் முருகா, உணர்வே ஒளியே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா. வேல் முருகா திருமால் முருகா, விண்ணோர் அரசே வேல் முருகா. கன்னித்தமிழே வேல் முருகா, கார்த்திகை ஒளியே வேல் முருகா. அன்பின் பொழிவே வேல் முருகா, அகில சுழலே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா. வேல் முருகா திருமால் முருகா, விண்ணோர் அரசே வேல் முருகா.
சரவணபவனே வேல் முருகா, ஷண்முக கனியே வேல் முருகா, ஹரசிவசுதனே வேல் முருகா, ஐவேல் அரசே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா திருமால் முருகா, விண்ணோர் அரசே வேல் முருகா. பன்னிரு கரனே வேல் முருகா, பச்சை மயிலோய் வேல் முருகா, தென்னவனே சுடர்வேல் முருகா, திருப்போர் இறையே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா திருமால் முருகா, விண்ணோர் அரசே வேல் முருகா. யோகானந்தனே வேல் முருகா, யுவநாயகனே வேல் முருகா, தேகானந்தனே வேல் முருகா, சிவதேசிகனே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா திருமால் முருகா, விண்ணோர் அரசே வேல் முருகா. சுரபூபதியே வேல் முருகா, சுந்தர ரூபா வேல் முருகா, சிரகிரி வேலா வேல் முருகா, செங்கோட்டரசே வேல் முருகா.